செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மற்றும் நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு உண்டான பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப் சைடு ரேலி ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலிருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலி ஸ்டார்ட் ஆகும், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும், OI டேட்டா, டீட்டெயில்டு அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக நாளைக்கு எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், மற்றும் வீக்லி எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எந்த ரேஞ்சில் இருக்கிற ஸ்ட்ரைக்ஸில் நான் ஹீரோ 20 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் OI டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோடு நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக்கு போகலாம். ஸோ நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரிடிக்ஷனில் இன்றைக்கி மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸை கொடுத்துருந்தோம். ஸோ ப்ரீமியம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது நம்மளோட காமன் டெலகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே, இண்டிசஸோட ரேஞ்சஸ் மற்றும் OI டேட்டா அப்டேட்ஸ்னு இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ ப்ரீமியம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸை EODயில் நம்ம இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி EODயில் ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் அண்ட் ஸ்டாப் லாஸ் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ ரெகுலராக நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு உண்டான ஸ்ட்ரைக்ஸ் ப்ரிடிக்ஷன், அதே மாதிரி நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லையா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மற்றும் மிட் கேப். ஸோ இந்த 4 இண்டிசஸ்க்கு உண்டான எக்ஸ்பைரிக்கு உண்டான ஹீரோ 20 ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸையும் நம்ம இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது கால் புட் 2 சைட்லையுமே கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதுக்காக ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி டைரக்ஷனல் வியூ அப்படின்ட்டு, ஸோ நான் இன்றைக்கி கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இல்லை மூவ்மெண்ட் புட் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்றதையும், நம்ம ப்ரிடிக்ஷனில் கொடுக்குற 4 டார்கெட்டில் எந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றதையும் டைரக்ஷனல் வியூன்ட்டு ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது 9:10 9:15 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. EODயில் நம்ம இண்டிசஸ் எப்படி அனலைஸ் பண்ணுவோமோ, ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி அந்த எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் அண்ட் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்ம எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதில் ப்ரிடிக்ஷனுக்கு நம்ம அப்லோட் பண்ணும்போது கால் புட் ரெண்டுமே கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதனால் நம்மளோட ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 9:10 9:15 டைரக்ஷனல் வியூ அப்படின்ட்டு நான் இன்றைக்கி மூவ்மெண்ட் காலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா புட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்றதையும், அதே மாதிரி நம்ம ப்ரிடிக்ஷனில் கொடுத்த டார்கெட்ஸில் எந்த டார்கெட் வரைக்கும் இன்றைக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவோம். ஸோ இது எல்லாமே எதுக்காக நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுக்குறோம் அப்படின்னா, உங்களோட ப்ரிடிக்ஷனில் உங்களோட அனாலிசிஸில் நீங்கள் பார்க்கும்போது நம்மளோட அப்டேட்ஸை நீங்கள் பார்த்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இன்றைக்கி நிஃப்டிக்கு பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 சைட்லையுமே ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிற மாதிரி தான் டார்கெட் இருந்துச்சு. ஸோ அது இப்போவே நம்ம குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தோம், வாய்ஸில் சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு 2 சைட்லையுமே ஒரு நல்ல ஹியூஜான டார்கெட் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ரேஞ்ச் பவுண்டில் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். நம்மளோட கண்டிஷன் அங்கே நடந்துச்சுன்னா மட்டும் நம்ம மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லைன்னா பண்ண வேண்டாம் அப்படின்னு 9:12 எல்லாமே நம்ம அதுவும் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஸ்ட்ரைக்கில் மூவ்மெண்ட் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற நம்மளோட ப்ரிடிக்ஷனையும் நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி நிஃப்டியில் மூவ்மெண்ட் எப்படி போயிருந்துச்சு அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியில் 24,200 கால் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 180 160. ஸோ அவங்க இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் நம்மளுக்கு பாசிட்டிவான ஒரு ஓப்பன்.
ஸோ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஸோ நம்ம காலையில் 6 மணிக்கு நம்ம கொடுக்கும்போதே கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கால் சைடில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரீமியமுக்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா புட் சைடில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பையிங் சப்போர்ட்டோட ப்ரீமியம் ரைஸ் ஆகி ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா எந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கும் அப்படின்ற அந்த லெவலையும் நம்ம எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 o'clock நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த அப்டேஷன்லேயே நம்ம அந்த பாசிட்டிவாக ஒரு பையிங் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து அப்படியே மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போ எங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம காலையில் 6 மணிக்கு எல்லாமே கொடுத்துறோம். ஸோ நம்ம நார்மல் ஸ்ட்ரைக்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ரேஞ்சில் தான். ஸோ 180லேருந்து 190 இங்கே பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேலே போயிருந்தது 293 ரூபா 94 ரூபா வரைக்கும் மேலே போயிருக்காங்க. ஸோ ரெகுலராக இங்கே ரிஜெக்ட் ஆன இந்த இடத்துல நம்ம குவிட் பண்ணியிருந்தாலும் 275 ரூபாயில் நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அதே மாதிரி 24,350 கால் நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 70லேருந்து 90 இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுக்கும் அப்படின்றது தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளோட 90ல் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தது. ஒரே ஒரு நிமிஷம். ஸோ நம்மளுக்கு அங்கே வந்திருந்தது ஹை லெவல் டார்கெட் 264. ஸோ அதை பிரேக் பண்ணிட்டு தான் அதுக்கு மேலே போக முடியாமல் அதே இடத்துல சஸ்டெயின் ஆகியிருந்தாங்க 24,200. அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா 24,350 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 149 ரூபா 99 காசு. அதாவது நம்ம ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்ம கொடுத்துருந்த டார்கெட். ஸோ அந்த டார்கெட்டை ரீச் பண்ணிவிட்டு அகைன் அதுக்கு மேலே போக முடியாமல் அதே ரேஞ்சிலே சஸ்டெயின் ஆகிருக்காங்க. ஸோ இங்கே 90ல் நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 149 இந்த ரேஞ்சு ரீச் ஆகும்போது நம்ம குவிட் பண்ணியிருந்தோன்னா கூட நம்மளுக்கு நியர்லி ஒரு 90 rupees கிட்ட ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். 60 to 70 rupees ப்ராஃபிட் நம்ம இங்கே புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட ப்ரிடிக்ஷனில் நிஃப்டியில் ஒரு நல்ல மூவ்மெண்ட் போயிருந்தாங்க. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதே மாதிரி நீங்களும் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் டைரக்ஷனல் வியூ, அந்த ஸ்ட்ரைக் மேக்ஸிமம் இன்றைக்கி எவ்வளோ தூரம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற எல்லா எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட காமன் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ மீண்டும் ஒரு தடவை சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் நம்ம இஓடியில் இண்டிசஸ் அனலைஸ் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டிக்கு பார்த்துருவோம் வாங்க. நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 24,615 ஹையிலேருந்து 24,250 லோ, இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 24,502ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும், அதாவது 24,615 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 24,576. ஸோ இந்த லெவலை இந்த ரெண்டு லெவலையும் ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 24,615லேருந்து 24,576 அப்படின்றது ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாளைக்கு இது நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப் சைடில் ஒரு நல்ல ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 24,707. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம நிஃப்டியில் மேக்ஸிமம் ஹையாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 24,798. அதேமாதிரி ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை நிஃப்டியில் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 24,363ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 24,250 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் சப்போர்ட் அப்படின்னா 24,289. ஸோ மேலே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு லெவலையும் ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். 24,289லேருந்து 24,250 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 24,159. அதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நாளைக்கு நம்ம நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 24,067. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க. அதாவது 24,502லேருந்து 24,615ன்ற நம்மளோட அப்பர் பிரேக் ஈவன்லேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க கேப் அப்பில் அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இம்மீடியட்டாக ரிஜெக்ட் ஆகி ஒரு டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 24,502 அப்படின்ற இந்த லெவல் அப்போதைக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 24,615ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 24,502ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நெகட்டிவாக ஒரு சின்ன டவுனில் ஓப்பன் ஆகுறாங்க. நெகட்டிவாக 24,363லேருந்து 24,250ன்ற இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது நம்மளோட டவுன் சைட் பிரேக் ஈவன்லேருந்து டவுன் சைட் ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் இமீடியட்டாக ஒரு சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இமீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். மேலே சொன்ன மாதிரியே 24,363ன்ற இந்த சப்போர்ட் லெவல், இப்போ நம்ம சப்போர்ட் லெவலை பார்க்கக்கூடிய இந்த லெவல் அப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 24,363ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 24,250ன்ற இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,502ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி 24,363ன்ற இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,480. 24,480 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. 24,400 ஒரு நல்ல டை ஆஃப் ஆர் போயிட்டுருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 24,500, 24,600. ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 25,000. அதே மாதிரி சப்போர்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 24,300, 24,200, அதே மாதிரி 24,000. ஸோ ஓவரால் ஓஐ பார்க்கும்போது புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓஐ பார்க்கும்போது நம்மளுக்கு சப்போர்ட் லெவலில் 2 லெவல் இங்கே ஹைலைட் ஆகிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு லெவல். ஸோ இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு நாளைக்கு ஒரு பையிங் ப்ரெஷரில் ஒரு அப்சைடில் ஒரு மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா காலை விட இன்றைக்கி புட் சைடில் நல்லாவே டாமினேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே கால் சைடில் ஓஐ வைண்ட் அப் ஆகிருக்கிறது இங்கே கிளியராக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஓஐலையும் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் இருக்கிறதும் நம்மளுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ இதே கண்டிஷனில் நாளைக்கு ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கால் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகுறாங்க அப்படின்றத வச்சு நம்ம நிஃப்டியை நாளைக்கு அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 52,961 ஹையிலேருந்து 52,175 லோ. இந்த ரேஞ்சுக்குள்ளே நாளைக்கு பேங்க் நிஃப்டி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 52,718ன்ற இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும்,
அதாவது 52,961 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 52,877, அதாவது வரக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்க ரேஞ்ச் அப்படின்னா 52,877. ஸோ இந்த ரெண்டு லெவலையும் ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இது நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். 52,961 52,877 அப்படின்றது நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்ம ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி போகக்கூடிய அப்சைட் மூவ்மெண்ட்டை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 53,158. அதையும் கடந்து மேலே போகிறாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில் மேக்ஸிமம் ஹையை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 53,354. அதே மாதிரி ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 52,418 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 52,175 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ரேஞ்சில் ஒரு மைனர் சப்போர்ட், அதாவது வரக்கூடிய டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஸ்லோ பண்ணக்கூடிய பாசிபிள் இருக்க ரேஞ்ச் அப்படின்னா 52,259. ஸோ இந்த ரெண்டு லெவலையும் ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இது நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். 52,259லேருந்து 52,175 அப்படின்ற இந்த லெவல் நாளைக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் லெவலாக இருக்கும். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுவே இந்த ரேஞ்சில் சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய ஃபாலை நம்ம எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 51,979. இதையும் கடந்து கீழே வராங்க அப்படின்னா மேக்ஸிமம் லோவாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 51,782. ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுறாங்க நாளைக்கு, அதாவது 52,718லேருந்து 52,961 நம்மளோட அப்பர் பிரேக் ஈவன்லேருந்து அப்பர் சைட் ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இம்மீடியட்டாக ரிஜெக்ட் ஆகி டவுன் சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மீடியட்டாக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடிய 52,718 இந்த லெவல் அப்போதைக்கு சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட ஹையை பிரேக் பண்ணி அப்சைடில் ஒரு நல்ல ரேலி போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 52,961 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 52,718 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேப் டவுனில் நெகட்டிவாக ஓப்பன் ஆகுறாங்க 52,418லேருந்து 52,175 அப்படின்ற இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க. நம்மளோட டவுன் சைடு பிரேக் ஈவன்லேருந்து டவுன் சைடு ஃபஸ்ட் டார்கெட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நம்மளோட சப்போர்ட் லெவலில் இம்மீடியட்டாக ஒரு சப்போர்ட் எடுத்து அப்சைட் டேர்ன் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளும் இம்மீடியட்டாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போ சப்போர்ட்டாக பார்க்கக்கூடிய 52,418 இந்த லெவலில் அப்போதைக்கு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். அப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி டேர்ன் ஆனாங்க அப்படின்னா நம்மளோட லோவை பிரேக் பண்ணி கீழே ஒரு நல்ல ஃபால் வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா 52,418 இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். அப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது டவுன் சைடுக்கு 52,175 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ஃபாலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக நாளைக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 52,718 இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 52,418 இந்த லெவலுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
இன் பிட்வீன் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு அப் ஆர் டவுன்னு ஒரு வாலட்டைல் மூமெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியோட ஓஐ பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 52,600. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. 52,600 அப்படின்றது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதே மாதிரி 52,500 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக பில்ட் ஆகிருக்காங்க. 52,400 ஒரு டைப் லெவலாக இருக்குது. ஸோ ஃபைன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 52,600, 53,000, 53,500, 54,000. அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபைன் சப்போர்ட் 52,000, 51,500. ஸோ ஓவரால் ஓயை பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட டபுள் டைம்ஸ் கால் சைடில் பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தன் ஆஃப் ஓயை பார்க்கும்போது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ்லேயும் 2 லெவல் ஹைலைட்டாக இருக்குது, சப்போர்ட் லெவல்லையும் நம்மளுக்கு 2 லெவல் ஹைலைட்டாக இருக்குது. ஸோ இது என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா க்ளோஸுக்கு நியராகவே நம்மளுக்கு ஓஐ, அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓஐ நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கால் அண்ட் புட்டில் பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ இதே கண்டிஷனில் நாளைக்கு ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்லோ மூமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்துருவோம். ஸோ ஓஐ சேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி புட்டை விட கால் சைடில் டாமினேட் பண்ணியே தான் பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு புட் சைடில் ஓஐ வைண்டப் ஆகிருக்கிறது நம்மளுக்கு இங்கே கிளியராக இருக்குது. ஸோ இதே கண்டிஷனில் ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் நாளைக்கும் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு புட் சைடில் ஓஐ எப்படி பில்ட் ஆகிறாங்க அப்படின்றத வச்சு நம்ம பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 24,300 24,500 ஒரு 200 பாயிண்ட்ஸ் ரேஞ்சாக வந்திருக்கு. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு தான் வந்திருக்கு. பிரேக் வந்து அப்பர் சைடில் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு வீக்கான பிரேக்குக்கு அப்புறம் ஒரு கன்சால்டேஷன் ஒரு ஸ்லோ மூவ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ நேற்றோட ஹையை பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்காங்க. நாளைக்கு பிரேக் அப் சைடில் பாசிபிள் ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ இங்கே க்ளோஸும் பார்த்தோம் அப்படின்னா 24,450. ஸோ மிட் ஆஃப் த ரேஞ்ச். ஸோ இந்த ரேஞ்ச் பிரேக் ஆனிச்சு அப்படின்னா ஒரு மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 52,400 52,600. ஸோ பேங்க் நிஃப்டிக்கும் நம்மளுக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு 200 பாயிண்ட்ஸ் தான் ரேஞ்சாக வந்திருக்கு. ஸோ இது வந்து அப் ஆர் டவுன் 2 சைட்லையுமே பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளேயாக இருக்கட்டும் ரேஞ்சுக்கு வெளியாக இருக்கட்டும் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் ஒரு வீக்கான மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் இங்கே நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அவுட் நேற்றோட ரேஞ்ச் எதுவுமே பிரேக் ஆகலை பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நாளைக்கு பிரேக் அப் சைடில் பாசிபிள் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. 52,600 அப்படின்றது நம்மளோட இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் இங்கே க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு சின்ன பாசிட்டிவாக இருந்தாலும் இந்த ரேஞ்சுக்கு மேலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி 52,600க்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட நம்ம அப் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் அகைன் 52,600 பிரேக் பண்ணி கீழே வந்தாங்கன்னா 52,400 வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ வாட் எவர் நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ பேங்க் நிஃப்டியை பேஸ் பண்ணி நம்ம நிஃப்டியும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும் நிஃப்டியில். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ ஹீரோ டு ஜீரோ நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா 52,200 52,800 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரைக்ஸில் நம்மளுக்கு ஒரு பையிங்க்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல வாலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு உண்டான லெவல்ஸை பார்த்தோம். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வீக்லி எக்ஸ்பைரி பேங்க் நிஃப்டியில் ஹீரோ டு ஜீரோ நான் எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை பயன்படுத்தி ஜாயின் ஆகிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் மற்றும் ஓஏ டேட் அப்டேட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் அப்டேட் பார்த்த எல்லா ஓஏ டேட் அப்டேட்ஸும் இஓடியில் உள்ள ஓஏ டேட் அப்டேட்ஸ் லைவில் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அந்த சேஞ்சஸ் தான் நம்மளோட குரூப்பில் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட மெம்பர்ஸ் எல்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே என்னோட ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷன்ஸ் அண்ட் டைரக்ஷனல் வியூ ஸ்ட்ரைக்கில் மேக்ஸிமம் மூவ்மெண்ட் எவ்வளோ வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஸோ அதற்கு நீங்கள் நம்மளோட காமன் குரூப்பில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ திருப்பி ஒருத்தர் சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. இஓடியில் இண்டிசஸ் அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் ஸ்ட்ரைக்ஸ் அனலைஸ் பண்ணி நான் எந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்திடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதையும் மீறி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவ்ல மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவ்ல உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.